சமயபுரம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இந்த சமயபுரத்துடைய சித்திரை திருவிழா தான். இந்த மாரியம்மன் மொத்தம் 28 நாள் பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க. உலக மக்களுக்காக, உலக மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னைத்தானே வருத்தி கொண்டு இந்த மாரியம்மன் பச்சை பட்டினி, அதாவது துள்ளு மாவு, நீர், மோர், ஆகாரம் மட்டும் எடுத்து பக்தர்களாக விரதம் இருக்கக்கூடிய ஒரு மகிமை வாய்ந்த மாரியம்மன் இந்த மாரியம்மன். மொத்தம் இந்த மாரியம்மனுக்கு 5 வாரங்கள் பூச்சொரிதல் விழா நடைபெறும். மாசி கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை பூச்சொரிதல் நடைபெற்று சித்திரை முதல் செவ்வாயில இந்த மாரியம்மனுக்கு தேர் திருவிழா எல்லா மக்களும் ஊர் கூடி மிக சிறப்பா இந்த மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெறும். பாத்தீங்கன்னா இங்க ஜாதி மத பேதம் இல்லாம எல்லா மக்களும் சமமா எல்லாரும் ஒன்று கூடி எந்தவித வேற்றுமை இல்லாம இந்த கோவில்ல சாமி கும்பிடுவாங்க. சோ இந்த மாரியம்மனுக்கு இவ்வளவு வரலாறுகள் உண்டு, இவ்வளவு சிறப்புகள் உண்டு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் கூட இந்த ஆலயத்துக்கு அம்பாளை வழிபடுறது சிறப்பு. கோவிலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வருடம் முழுக்க திருவிழா இருக்கும். ஒவ்வொரு மாதமும் திருவிழா இருக்கும். பஞ்ச பிரகார விழா அப்படின்னு சொல்லி விழா இருக்கும். தை மாசம் பாத்தீங்கன்னா 10 நாள் பிரம்மோற்சவம் இருக்கும். இப்ப எப்படி சித்திரை திருவிழா நடக்குதோ அதே மாதிரி 10 நாள் தை மாச திருவிழா நடக்கும். அதே மாதிரிதான் இப்போ இந்த பங்குனி மாதம் பூ போட்டு சித்திரை மாதம் அம்மனுக்கு திருவிழா நடக்கும். சோ வருடம் முழுக்க சமயபுரம்